திருவள்ளூர் ஆயுதப்படையில் நான் இப்போ பெண் காவலர் 2ஆம் நிலை பெண் காவலராக நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 days வந்து பேரிடர் மீட்பு மேலாண்மையை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு 5 days கிளாஸு. இதில் 60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இப்போது திருவள்ளூரில் இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது வெள்ளம் அந்த மாதிரி புயல் அந்த மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் நாங்கள் எப்படி மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது அப்படி பற்றின பயிற்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து 4வது நாள் பயிற்சி போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க குளத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்து ஒரு விக்டிம் தண்ணியில் விழுந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த விக்டிமை எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது, எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்றது பற்றின பயிற்சி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் போட்டு இந்த ரப்பர் போட்டு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரப்பர் போட்டு ப்ளஸ் வந்து துடுப்பு வச்சு இப்போ ரப்பர் போட் மெஷின் நம்மளுக்கு என்ஜின் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி துடுப்பை போட்டு எப்படி போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நாங்கள் இங்கே பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ நீங்கள் இந்த தண்ணியில் அந்த போட்டு ஓட்டுனீங்களே அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். போட்டு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு ஓட்டுறேன். எங்கள் சார் ஏட்டையா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, கமாண்டோ ஸ்கூல்லேருந்து வந்த ஏட்டையா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எஸ்ஐ சார் எல்லாருமே வந்து கைட் பண்ணதை வச்சு நாங்கள் இப்போ போட்டு ஓட்டினோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா என்னை டைரக்ட் பண்ணது ஃபுல்லாகவே எங்கள் ஏட்டையா சொல்லிக் கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் போட்டை டைரக்ட் பண்ணோம். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஒரு போட்டை தனியாக என்னால் ஓட்ட முடியும். போயிட்டு ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா அவங்கள என்னால் காப்பாற்ற முடியுன்ற எனக்கு கான்ஃபிடென்ட் இப்போ வந்திருக்கு. தமிழ்நாடு அதிதீவிர பயிற்சி பள்ளியில் டிஜிபி ஐயா அவர்கள் உத்தரவில் ஐஜி அம்மா ஆப்ரேஷன் அவர்களின் உத்தரவின் பேரில் எஸ்பி டிஎன்எஸ் தமிழ்நாடு அதிதீவிர பயிற்சி பள்ளி எஸ்பி திருவள்ளூர் எஸ்பி இவர்களின் உத்தரவின் கீழ் நாங்கள் பேரிடர் மேலாண்மை பயிற்சி திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பயிற்சி கொடுக்க வந்திருக்கோம். இங்கே ஏஆர்லேருந்து ஒரு 20 காவலர்களும், லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு 40 காவலர்களும் பயிற்சி பெற வந்திருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐ பழனி, தலைமை காவலர் ஸ்ரீதன்ராஜ், கிரேட் 1 ஸ்ரீதர் இவர்களை வைத்துக்கொண்டு 60 காவலர்களுக்கும் பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்து கொண்டுள்ளோம். எந்த மாதிரியான பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறீங்க சார்? இப்போ அவங்களுக்கு ரப்பர் போட்டில் பொதுமக்களை பேரிடர் காலத்தில் எப்படி மீட்டு எப்படி அவர்களை வெளியேற்றுறதை பற்றியும், மரங்கள் விழுந்தால் அதை எப்படி அதை அப்புறப்படுத்துறது அதுக்கான மரம் வெட்டும் கருவி, கரண்ட்டு மின்சாரம் இல்லாத நேரங்களில் டவர் லைட் இதை யூஸ் பண்ணுறதுக்கும், அடுத்தது அவங்களுக்கு முதல் உதவி அளிப்பதற்கான பயிற்சிகளை அளித்து கொண்டு உள்ளோம். இன்று ரப்பர் போட்டு மூலிமா போட்டை எப்படி இயக்குவது, பொதுமக்களை எப்படி தண்ணியிலிருந்து காப்பாற்றுவது இதை பற்றி பயிற்சி அளித்து கொண்டு உள்ளோம். இப்போ இவங்க இங்கே என்னென்ன பண்ணுறாங்க சார்? இப்போ இங்கே போட்டு இயக்குவது பற்றியும், பொதுமக்களை தண்ணியில் தத்தளிக்கும் பொதுமக்களை காப்பாற்றுவது பற்றியும் காவலர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டு உள்ளோம். இப்போ துடுப்பு எல்லாருமே போட முடியுமா? துடுப்பு மோட்ரு ரிப்பேரோ இல்லை ஃபியூல் அதாவது எரிபொருள் தீர்ந்து விட்டாலோ அந்த டைமில் துடுப்பை யூஸ் பண்ணி காப்பாற்றுவதும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாக உள்ள இடத்துல மோட்டரும், தண்ணி குறைவாக உள்ள இடத்துல துடுப்பும் போட்டு பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக துடுப்பும் மோட்டர் இயக்குவதை பற்றியும் பயிற்சி அளித்து கொண்டு உள்ளோம். பேரிடர் மேலாண்மை பயிற்சிக்காக வந்திருக்கேன். எங்கள் கமாண்டோ ஃபோர்ஸ், தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எஸ்ஐ பழனி சாரும் அவங்க டீமும் வந்திருக்காங்க. எங்களுக்கு இன்றைக்கி 4வது நாள் தொடர்புடைய பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி போட்டிங் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. 3 நாளும் தியரி கிளாஸ் எடுத்தாங்க. முதலுதவி பயிற்சி கொடுத்தாங்க. எந்தெந்த வயதினரை எப்படியெல்லாம் காப்பாற்றணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மரம் போன்ற இயற்கை பேரிடர்களில் மரம்லாம் விழுந்ததுன்னா மரம் இருக்கும் கருவி வந்து எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும், எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது
அப்படின்றத சொன்னாங்க. அதனால் ஏற்படும் விபத்துகளை வந்து அதிகமாக தவிர்க்கிறதுக்காகவும் உயிரிழப்பு அதிகம் இது பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லி கொடுத்தாங்க. நேரத்தை கடத்தாமல், அதே மாதிரி சில தவறுகள் நடக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நடக்காமல் எப்படி பாதுகாக்கணும், இந்த போட் வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்டணும், எங்கெங்கே ஓட்டக்கூடாது, அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதில் பார்ட்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் எங்களுக்கு கொடுத்தாங்க.